சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க. உங்களோட வந்து நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்க எனக்கு அச்சுறுத்தலா இருக்குல்ல சொல்லுங்க. உலகமே என்னைய பார்த்து பயந்துட்டு இருக்கு. உங்க கடல் சீட்லாம் முடக்கி வச்சிருக்கா. அமெரிக்கா கரோனாலாம் என்னை என் நாட்டுக்குள்ள வராதே உங்களை பார்த்து சொல்லிருக்கா, என்னை பார்த்து சொல்லுங்க பாப்போம். என்னைய பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குறீங்க. நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே. நான் இசட்டு ஒய் பிரிவுலாம் வச்சுக்க போறது தனியாக தான் வாழ்ந்துட்டு போவேன். நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு, எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க. உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தினா என்னோட பயப்படுற வரவே மாட்டான். இது வந்து கோழைகளின் கூடாரம் இல்ல, வீரர்களின் இது பெரும் கூட்டம். இது அதெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்படல. இவங்க தான் சொல்லுவாங்க பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு. அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தான். சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு. தமிழிலும் புறமுழுக்கு நடத்தப்படும் என்று தமிழிலே புறமுழுக்கு. தமிழிலும் நான் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால கேட்கிறேன், இல்ல உங்க ஊர் ஆந்திரால கேட்கிறேன்னா வெங்கடாசலபதி கோயில்ல எங்களுடைய தாய்மொழியில நீங்க குடமுழுக்கு செய்யுங்க. இல்ல ஐயப்பன் கோயில்ல கேட்கிறேன்னா கேரளால, இல்ல ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயில்ல கேட்கிறேன்னா. இது ஏன் நாடு, இது என் நிலம், இறை என் இறை என் மொழி, அதுல வழிபாடு செய்யுன்னா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சை போடுறீங்க. பிச்சை கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோபுரத்துல உச்சியில என் தாய்மொழி ஒலிக்கணும். ஒலிக்குமா இல்லையா? அதான் கேள்வி. 76 குண்டத்துல எத்தனைல என் தாய்மொழியில நீ ஓதுவ? ஐயா சேகர் பாபு ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலைத்துறையை என்ன 1000 ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காருல. என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரையும் இங்கதான் குவிக்க வேண்டியது வரும். பாத்துக்க, தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும். இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள், தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் 7ஆம் தேதி நடக்கிற திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கிலே அந்த குடமுழுக்கிலே நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதை நீங்க கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு. புரட்சி ஒன்றுதான் இதற்கு மாற்றென்றால் வேறு வழி கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று களைவோம். கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம், இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.